வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா, விரைவில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இறுதியிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பொதுக்குழு கூறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சசிகலா பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினாரோ அதே மாதிரி சசிகலா எடப்பாடி பழனிசாமியை நீக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இதுக்கு முக்கிய ஆதரவாக பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டிட்டாங்கன்றதை பார்த்தீங்கன்னா விஷயம் வெளியே ஆரம்பிச்சிட்டு ஓபிஎஸும் பெரிய அமைதியாகவே இருக்கார். அமைதியாகிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், சில விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து எதிர்க்கிறது பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் இல்லை. எடப்பாடியே பார்த்தீங்கன்னா இப்போ மனசு மாதிரி ஓபிஎஸ் இணைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இந்த பொதுக்குழு வழக்குனால பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்த விதம் தப்புன்னு சொல்றது தான் வந்து வழக்கே. அது கூட பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் மனு கூட பொதுச்செயலம் போட்டுதாரு. அது வந்து நீதிபதியை கண்டனம் தெரிவிச்சோன்னா இணை ஒருங்கிணைப்பில் போடுற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் பார்த்தீங்கன்னா வேலுமணி, தங்கமணி எல்லாம் சிக்கல் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா ஓபிஎஸ் நீக்கிறது தவறுன்றதை பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆதரவு இருந்தனால தான் வந்து ஓபிஎஸ் நீக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இரட்டை தலைமையிலிருந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் 10 பேர் பொதுச்செயலாளராக பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்து ஆசைப்படுறாங்க, நம்மளே காலி பண்ணும் பார்க்குறாங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு விஷயம், இப்போ தனியாக பொதுச்செயலாளர் இயங்க முடியல, இவங்களை வந்து இவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி தான் எதுவும் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த இரட்டை தலைமையை பெட்டர்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யோசிக்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் ஓபிஎஸ் வந்து கோவம் இல்லை. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிமுகவில் இணைய கூட்டம் போயிடுவார், அவர் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி போனாலுமே இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி மோதல் பார்த்தீங்கன்னா தீரான்றாங்க. சசிகலா இணைக்குன்ற மாதிரி போர்க்கொடி வந்து ஓபிஎஸ் தூக்குன மாதிரியே தூக்குறாங்க. ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இணைக்க மாட்டேன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவரே தூக்கிட்டார். இப்போ முன்னாள் அமைச்சர்லாம் சொல்கிறாங்க சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சசிகலாக்கும் வட மாவட்டங்களில் டெட்டா பதிலாக செல்வாக்கு இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. எம்பி எலெக்ஷன் தோல்வி வரலாற்றிலே இல்லாத ஒரு தோல்வி. அந்த தோல்வியை பார்த்தீங்கன்னா மறக்கவும் முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யாரும் மன்னிக்கிற மாதிரியும் இல்லை. போதும், நீங்கள் இந்த தலைமை ஏற்றுக்கலாம், போதும், கிழிச்சது போதுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சசிகலா ஓபிஎஸ் இணைங்க, டிடி தினகரன் கூட இணைங்கன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பி மணிமணி, சிவி சண்முகம்லாம் போயிட்டதா சொல்கிறாங்க. டெல்லியோட டீலிங் போட்டிருக்காரு சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணியோட டீலிங் போட்டிருக்காரு. ஆனால் எஸ்பி வேலுமணியோட டீலிங் வந்து ஒத்து போல. எஸ்பி வேலுமணி வந்து கட்சியை கைப்பற்றதுக்கு வந்து எனக்கு வந்து உதவி இறங்கன்ற மாதிரி கேட்க சிவி சண்முகம் அந்த அளவுக்கு கேட்கல. ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப சிவி சண்முகம் கைதான் ஓங்குது. அவர் சிவி சண்முகம் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு பார்க்கிறாரு. இப்ப நம்ம அதுக்கு அவர் தான் ஆதரவு தரணுன்ற மாதிரி அவர் கையில பாத்தீங்கன்னா கணிசமான எம்எல்ஏ கட்டிருக்காங்க. அவருக்கு அதுக்கு பிரதிபலமா பாத்தீங்கன்னா அவர் ராஜ்யசபை சீட்ல இருக்காரு. அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி தரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் இணை அமைச்சர் பதவி பாத்தீங்கன்னா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனாலவே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு கலக்கத்திலே இருக்காரு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் மகன்கள் 2 பேருமே பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில இணைய போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படிலாம் இல்லைங்கன்ற மாதிரி திட்டவட்டமாக ஓபிஎஸ் மறந்துட்டார். அதிமுக பொதுச்செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லையா இல்லை பொதுச்செயலாளரான்ற இன்னும் உறுதியாக ஆகலைங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகளும் பார்த்தீங்கன்னா அந்த முடிவு எடுக்கல. ஆனால் ஓபிஎஸ் மாநாட்டில் இணைய போகிறதா சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது அப்படியே தள்ளி போச்சு, ஜனவரி வரைக்கும் பிரிச்சுட்டாங்க. அவர் வந்து மாநாடு நடத்துறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்கிடுவாங்கன்றது திட்டவட்டமாக தெரியுது. அதே மாதிரி வந்து எடப்பாடியோட மகனும் மிதுன் பி வந்து விஜயை சந்திச்சுட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. அவருமே இணைய போகிறதான்னு கேட்டிங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நடத்தி போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூட் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஜெயிக்கிறதுக்கான ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு டீம் உருவாக்கிட்டு இருக்காரு. பெரிய அமௌண்ட்டு ஒரு 100 கோடி 150 கோடி செலவு பண்ணி ஒரு டியூஷன் போவாங்கல்ல, ஒரு குழு அமைச்சு அந்த குழு என்ன சொல்றதோ அதை கேட்டுட்டு ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்ப்பாங்களா, அந்த மாதிரி பார்க்கறாரு. பட் இது எந்த அளவுக்கு பலன் தெரியும் தெரியல. பலன் தரதுக்கான வாய்ப்பு கம்மின்றாங்க. ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து ஒன்றிணைத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கும். இந்த ஆலோசனை சொல்றதுனால ஒரு கம்பெனி நம்மளுக்கு வந்து கார்பரேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆலோசனை சொன்னா ஜெயிப்போன்றதுலாம் முட்டாள்தனமான விஷயம்ன்ற மாதிரி கட்சிக்கு உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் சசிகலா எல்லாருமே இணைஞ்சு பார்த்தீங்கன்னா பயணிச்சா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக, பாமக, தேமுதிக அப்படின்ற மாதிரி கூட்டணி மெகா கூட்டணி அமைச்சா அது வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ அந்த அமைப்பும் பார்த்தீங்கன்னா நலிவு பிரிச்சுட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஜய் கட்சியும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து கூட்டணி போறதுக்கு ஒரு சில கட்சிகள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க விஜய் கட்சி. ஸோ இப்போ அதிமுக கூட்டணி வச்சிருக்க தேமுதிகவும் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியோட போயிட்டாங்கன்னா அதிமுக கூட்டணி பலம் இல்லாமல் போயிடும். தேமுதிக பார்த்தீங்கன்னா இப்போ விஜயோட இணைய பட்சத்தில் காங்கிரஸ், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் பார்த்தீங்கன்னா இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ விஜய் பார்த்தீங்கன்னா யோசிக்கிற இவங்கெல்லாம் வச்சு ஜெயிக்க முடியுமான்ற மாதிரி ஒரு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சியோட பார்த்தீங்கன்னா இணைஞ்சு கணிசமாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாலும் விஜயகாந்தே அன்னைக்கு காலியாக பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் வேட்பாளர் நிப்பாட்டி. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு நடந்துருமோன்ற பயம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதனால ஒரு ஆலோசனை பண்ணிட்டு மெதுவாக பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துட்டு இருக்கதா சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப
டெல்லி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் அண்ணாமலை இருக்கான பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு பற்றி விட்டு இப்போ இந்த குழு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இதுக்கும் உடந்த வரலன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய நடவடிக்கைகள் டெண்டர் முறைகேடு விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம தெரியும் எடப்பாடியோட சம்பந்தி மேல கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தி மேல கை வச்சா எடப்பாடியால தாங்க முடியான்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. ஸோ மிதுன் மேல எல்லாம் கை வச்சா எடப்பாடி பழனிசாமி தாங்க மாட்டாரு. ஒரு வழிக்கு வந்தே தான் ஆகணும்ன்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிரும். ஸோ எடப்பாடி பழனிசாமி இப்போ தன்னை தானே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவா பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையில பார்த்தீங்கன்னா பலம் வந்துட்டு இருக்காரு. அவனால பார்த்தீங்கன்னா இந்த கற்பனையில இருந்து வெளியே வர முடியல. ஒரு முதலமைச்சர் பதவி பார்த்தீங்கன்னா ருசி கண்ட பூனை கட்சியை பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் ஆயிட்டாரு. திருப்பி அவர்ல வெளியே வர முடியல. இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆனாலுமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் சசிகலாவை உள்ள கொண்டு வரணும் எண்ணத்துக்கு வந்தது முக்கியமான காரணம் சசிகலாவுக்கு ஆதரவு வட்டம் இருக்கு. சசிகலாவை வரவேற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காங்க, பட் தயங்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிடுவாங்கன்ற மாதிரி அப்படி துணிஞ்சு வந்துட்டாங்கன்னா 2-3 பேர் பார்த்தீங்கன்னா சீனியர் தலைகள் வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி. ஸோ இப்போ எஸ்பி வேலுமணி நீக்கிறதுக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. அப்படி நீக்கினா மிகப்பெரிய லெவலில் வந்து சிவி சண்முகம் ஒரு 20 எம்எல்ஏ கூட்டிட்டு ஓபிஎஸ் அணியில் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இணைஞ்சிட்டாங்கன்னா கட்சி உடஞ்சிச்சு. திருப்பியும் எடப்பாடி பழனிசாமினா பூச்சலாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பொதுக்குழு பார்த்தீங்கன்னா தமிழ் மகன் ஹுசேனை கூட்டிட்டு வந்து சசிகலாவை பார்த்தீங்கன்னா கூட்டி டிசம்பர்ல எடப்பாடி பழனிசாமிக்கு நீக்கிறதுக்கான வேலைக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. டெல்லி எதிர்க்கக்கூடாது, ஓபிஎஸ்ஸையும் இணைச்சுக்கணும் சசிகலா. அதே மாதிரி டிடி தினகரன் கட்சியை கழிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது டெல்லி சொன்னா எடப்பாடி பழனிசாமியோ இல்லை சசிகலாவோ ஓபிஎஸ் சொன்னா கேட்க மாட்டாரு, டெல்லி சொன்னா கேட்டுக்காரு. ஆனால் டெல்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இனிமே எதிர்க்கிறத விட சுமூகமா போறது தான் பெட்டர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்க முன்னாள் சசிகலாவோ டிடி தினகரன் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பெரிய லெவலில் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2026 இப்போ கணிசமான இடங்களை கூட பார்த்தீங்கன்னா அதிமுக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி சீமானும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வருவாரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்களோட பார்த்தீங்கன்னா 8% இருக்கு அவங்களுக்கு வாக்கு வங்கி. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவருமே விஜயோட கூட்டணி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தனித்து தான் போட்டின்ற மாதிரி சொல்லிட்டாரு பட்டுன்னு. ஏன்னா முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா விஜய் ஏற்றுக்கிட்டாதான் அவரோட கூட்டணி வைக்க முடியும். சீமான் அப்படி ஒத்து வர மாட்டான்ற மாதிரி தான் பேச்சுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா சீமானை நம்ம கூட்டிக்கணுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினைக்க இப்படியே தான் வந்து ஒரு சில விஷயங்கள் போயிட்டே தான் இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா விஜய் கட்சி வருது. ஏன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து பாஜக எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து போற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா விஜய் எடுப்பார். ஏன்னா திமுக ஆளுங்கட்சியா இருக்கா, அவங்களை எதிர்ப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக மத்தியில் எதிர்ப்பார். அப்போ அதிமுகன்ற ஒரு கட்சி காலி ஏறுன்றாங்க. ஸோ அந்த வாக்கெல்லாம் விஜய் கட்சி தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டி உணர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து அதிமுகவை மீட்கிறதுக்கு எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஒன்றிணைந்த உருவாக்குறதுக்கான முயற்சி பார்த்தீங்கன்னா வேகமாக எடுக்கணும். இல்லைன்னா அதிமுகன்ற ஒரு மிக சிறந்த கட்சி பார்த்தீங்கன்னா காணாமல் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.